லைஃப்பில் வந்து ஒரு மக்கள் பார்த்தீங்கன்னா மனசை பார்க்குறத விட அவங்க முகத்தை பார்த்து தான் ஆளை வந்து எடை போடுவாங்க. அதே மாதிரி தாங்க வீடும். வீட்டோட முகமும் சரிங்க, வீட்டோட மனசும் சரி, ரெண்டுமே வந்து ஒரு வீட்டுக்கு அமைஞ்சிச்சுன்னா அந்த வீடு யாருக்கு தான் வந்து பிடிக்காம இருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வீட்டை தாங்க இன்றைக்கி நம்ம ஷோக்கில் போய் பார்க்க போகிறோம். வீட்டோட முகம்னு சொல்கிறது வீட்டோட எலிவேஷன், வீட்டோட மனசுன்னு சொன்னது பார்த்திங்கன்னா வீட்டோட இன்டீரியர் தாங்க. ரெண்டுமே ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் அமைஞ்சிட்டா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே மாதிரி நம்ம ஆசைப்பட்ட மாதிரியும் பார்த்திங்கன்னா நமக்குன்னு ஒரு சொந்த வீடும் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு வீட்டை தான் இன்றைக்கி நம்ம ஷோக்கில் போய் பார்க்க போகிறோங்க. இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில்ஸாக நம்ம ஷோக்கில் போய் இன்னும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசு வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் எம்பி ப்ரமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடு அமைஞ்சிக்கிற மொத்த லேண்ட் ஏரியா பார்த்துடலாம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா 2.8 சென்ட் லேண்ட் ஏரியாவை யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து G+1 டூப்ளெக்ஸ் டைப்பில் இன்னர் டேக்கர்ஸ் கொடுத்து 1720 ஸ்கொயர் ஃபீட்டில் வீட்டை டூப்ளெக்ஸ் மாடலில் வீட்டை ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா தெற்க பார்த்த சைடில் கிழக்க பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட் எலிவேஷனில் சாண்டில், லைட் ப்ரௌன், டார்க் ப்ரௌன் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சர் ஒர்க் பண்ணி ஸ்டைப் டிஷன் கொடுத்து வீட்டோட ஃப்ரண்ட் அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கவர் பால்கனியாக கொடுத்து நிறைய ஸ்பாட் லைட்டோட எலிவேஷன் பார்க்குறதுக்கு செம்ம கிராண்டாக இருக்குங்க. எலிவேஷனுக்கு மேட்சிங்காக கேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி பெயிண்டிங் ஒர்க் பண்ணி சின்சி லேசர் கட் மூலிமா கேட்டை ஃபிட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா வீட்டோட கம்ஃபர்டபுளான கார் பார்க்கிங் அளவு 12x20. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங்களுக்குமே மேட் மின்ஸில் கார் பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வாலுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா கிளாசிக் மின்ஸில் டைல்ஸ் லே பண்ணி சீலிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாட் லைட்டோட அது போக பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொஃபைல் லைட்ஸோட உங்களுக்கு சூப்பரான ஒரு ஃபால் சீலிங் வந்து நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே போகிறக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீட்டோட நார்த் ஈஸ்ட்னு சொல்கிற ஜலமுடியில் வீட்டோட போர்வெல்லி வாட்டர் சம்பு நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. போர்வெல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 290 ஃபீட்டில் போட்டிருக்காங்க. அதே மாதிரி 2 வாட்டர் சம்ப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8500 லிட்டரில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட நார்த் வெஸ்ட்னு சொல்கிற வாயு மூலையில் பார்த்தீங்கன்னா வீட்டோட அவுட்டர் பாத்ரூமை ஃபிட் பண்ணியிருக்காங்க. வீட்டை சுற்றியும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நம்மளுக்கு செட் பேக்கரியாக நிறைய விட்டு வீட்டை கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட ரொம்ப அழகான மெயின் டோர் தாங்க. மெயின் டோர் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா தேக்கு மட்டில் கிளாஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கிழக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. 2 படிக்கட்டை நம்ம வீட்டுக்குள்ள போகிற மாதிரி படிக்கட்டுக்குள்ளே கிரானைட்டில் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோடனே சின்னதாக நம்ம பார்க்குறது ஃபோயர் ஏரியா. அந்த ஃபோயர் ஏரியாவில் வெல்கம் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு சூப்பராக வந்து வால் ஸ்டிக்கர் பெயிண்டிங் வந்து சூப்பரான டிசைனில் கேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம ரைட்டில் கட் பண்ணோம்னா வீட்டோட பிரம்மாண்டமான லிவிங் ஏரியா அளவு 16x20. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து பெருசாக நம்மளுக்கு ஒரு யூபிஎஸ் வந்து ஸ்லைடிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பெரிய டைல்ஸ், நல்லா கிளாசிக் மின்ஸில் நமக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல்ஸுக்கு மேட்சிங்காக வாலுக்கும் பார்த்தீங்கன்னா சாண்டல் கலரில் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து டிசைன் போர்ட் யூஸ் பண்ணி அதில் நிறைய ப்ரொஃபைல் லைட், ஸ்டிப் லைட், ஸ்பாட் லைட்டில் பயன்படுத்தி ஃபால் சீலிங் வந்து வேறு லெவலில் ரெடி பண்ணியிருக்காங்க. அழகு சேர்த்துற மாதிரி இவங்க கொடுத்துருக்க சூப்பரான மல்டிமீடியா யூனிட் சிம்பிளாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஐரோப் ஸ்டைலிங் கொடுத்து அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொஃபைல் லைட்ஸ்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லைட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாலுக்கு மேட்சிங்காக வந்து சூப்பராக அவங்க வந்து ரெடி பண்ணது பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வீட்டோட க்யூட்டாக அமைஞ்சிக்கிற கிச்சன் கம் டைனிங் ஹால் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. கிச்சனும் நம்மளுக்கு செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்க்குறது வீட்டோட க்யூட்டாக அமைஞ்சிக்கிற டைனிங் ஏரியா. டைனிங் ஏரியா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஒரு ஸ்டோர் ரூம் அப்படின்னா இது வந்து பூஜை ரூமாக வந்து பயன்படுத்திக்கலாம். இது அளவு பார்த்தீங்கன்னா 5x4. டைனிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சவுத் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா லேஃப்ட் ஏரியாவில் ஃபுல்லாக கப்போர்ட் ஒர்க் பண்ணிக்காங்க. மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து சூப்பராக நம்மளுக்கு வந்து ப்ரொஃபைல் லைட்ஸ்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டு பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியா தாங்க, அதாவது கிச்சன் தாங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் வந்து எல் ஷேப்பில் நம்மளுக்கு கிரானைட்டில் சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் மேலே பார்த்தீங்கன்னா வால் ஃபுல்லாக நம்மளுக்கு டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பேஸ் யூனிட்டில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்காக பார்த்தீங்கன்னா லேஃப்ட் யூனிட்டில் கப்பல் ஒர்க் பண்ணி லேஃப்ட் யூனிட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஸ்டோரேஜுக்காக ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நல்ல உங்களுக்கு நீட்டான கலர் காம்பினேஷனில் மாடர்ன் கிச்சன் வந்து ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட சவுத் வெஸ்ட்னு சொல்கிற குபேர முறையில் வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம். இந்த பெட்ரூம் நம்மளுக்கு 16x10 சொல்லிட்டு இதை நம்மளுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா லைட் கிரே கலரில் ரொம்ப மைல்டாக நம்மளுக்கு வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ப்ரொஃபைல் லைட்ஸில் ஃபிட் பண்ணி வால் சீலிங் வந்து நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது போக சவுத் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா லேஃப்ட் ஏரியாவில் ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணி லேஃப்ட் ஏரியா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து வாட்டர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. 2 சைட் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய வென்டிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க.
இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் அளவு 6.5க்கு 5.5. பாத்ரூம் தேவையான எல்லா சயின்டிஃபிக் ஃபிட்டிங்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாத்ரூம் டோர்ஸும் உங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃப்ளோருக்கு நல்லா மேட் ஃபினிஷில் டைல்ஸ் சேவ் பண்ணிக்காங்க. வாலுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கிளாசி ஃபினிஷில் டைல்ஸ் சேவ் பண்ணிக்காங்க. இப்போ அவங்க வீட்டோட டவுன் ஃப்ளோர்லேருந்து மேலே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டோட இன்னர் ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டான கிரானைட்டில் சூப்பராக ஒர்க் பண்ணிக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஸ்டீல் நம்மளுக்கு ரொம்ப ஸ்டைலிஷாக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேர்கேஸ் மூலியமா நம்ம மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு டபுள் எட் வால் கொடுத்து அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் லைட்ஸில் நல்லா சூப்பராக நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பக்கம் பார்த்தீங்கன்னா சீலிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ வாங்க மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைச்சிக்கிற வீட்டோட செகண்ட் பெட்ரூமை பார்த்துடலாம். இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 11க்கு 17ன்னு சொல்லிட்டு இது நம்மளுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன் செவரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாக்லேட் ப்ரௌன் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து ப்ரொஃபைல் லைட்ஸில் ஃபிட் பண்ணி டைமண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு ஃபால் சீலிங் வந்து நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. சவுத் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா லேஃப்ட் ஏரியா ஃபுல்லாக கவர் ஒர்க் பண்ணி லேஃப்ட் ஏரியா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து வாட்டர் ப்ரூஃப் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 சைட் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பேர் யூபிஎஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் வந்து வீட்டோட ஃப்ரண்ட் அண்ட் சைடில் அமைச்சிக்கிற கவர்ட் பால்கனியை போகிறதுக்கு இங்கே நம்மளுக்கு அவுட்டர் டோர் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஃப்ளோரிங்கில் பார்த்தீங்கன்னா நல்லா மேட் இன்ஸ்டன்ட் டைல்ஸ் சேவ் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொஃபைல் லைட் ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணி வீட்டுக்கு ஃப்ரண்ட் அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டஃபன் கிளாஸ் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பால்கனி ஏரியா பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக இருக்குது. திரும்பி நம்ம இந்த பெட்ரூம்கள் வந்து அப்படியே நம்ம யூட்டர்ன் போனோம்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் அளவு 6க்கு 5. இந்த பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப்பில் சிங்கிள் பீஸ் க்ளோசெட் அப்புறம் பாத்ரூம்க்கான எல்லா சயின்டிஃபிக் ஃபிட்டிங்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. வாலுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கிளாசி ஃபினிஷில் டைல்ஸ் சேவ் பண்ணிக்காங்க. ஃப்ளோருக்கு நல்லா மேட் ஃபினிஷில் டைல்ஸ் சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பக்கம் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட கடைசி பெட்ரூம். 3 பெட்ரூமோட டோர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு லெவலில் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இம்போர்ட்டட் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 16க்கு 10ன்னு சொல்லிட்டு இதை நம்மளுக்கு ஒரு கெஸ்ட் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா சீலிங்லேருந்து நம்மளுக்கு வால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து ஃபால் சீலிங் ஃபிட் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் ஸ்டிப் லைட்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. நார்த் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா லேஃப்ட் ஏரியாவில் ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லேஃப்ட் ஏரியா கீழே பார்த்தீங்கன்னா நீட்டாக நம்மளுக்கு வாட்டர் ப்ரூஃப் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 சைட் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் வென்டிலேஷனாக வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் அளவு 5.5க்கு 6. எல்லா பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்ரூம் எல்லா சயின்டிஃபிக் ஃபிட்டிங்ஸும் ஃபிட் பண்ணிடுவாங்க. இந்த பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங்கில் இருக்குமே மேட் ஃபினிஷ் டைல்ஸ் சேவ் பண்ணி வாலுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா மேட் ஃபினிஷில் டைல்ஸ் சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம ரைட்டில் கட் பண்ணோம்னா வீட்டோட பேக் அண்ட் சைடில் அமைஞ்சிருக்கிற சின்ன டெரஸில் பார்த்தீங்கன்னா போயிட்டு அப்படியே மேலே நம்ம டெரஸ் ஏரியா போகலாம். இந்த சின்ன டெரஸ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங்கிறது போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா கூலிங் டைல்ஸ் மாதிரி லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க இந்த லேடர் மூலிமா நம்ம மேலே டெரஸ் ஏரியா போய் என்னக்கு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். மேலே நம்ம டெரஸ் ஏரியா வந்தோடனே பார்த்தீங்கன்னா அங்கே நம்மளுக்கு 2 சின்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இது போக பார்த்தீங்கன்னா துணி தைக்கிற கல்லு துணி காய போகிறதுக்கு லேங்கில் எல்லாமே கூட நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எக்ஸைட்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் ரோட்டில் வீரபாண்டிபுரம் தான் இந்த வீடியோ லொக்கேட்டாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் பிளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 79 லட்ச ரூபாய்க்கு ஸ்கோர் பண்ணிக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களோட உணர்க்கான வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் இந்த வீடியோ பெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.